வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளில் இலங்கையிலிருந்து வெளிவந்த மிக முக்கியமான செய்திகள் தொடர்பாகத்தான் இந்த காணொளி பதிவில் விரிவாக பார்க்க போகின்றோம். உங்களுக்கு தெரியும், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று அது தொடர்பான வழக்குகள் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் தற்போது தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சில நபர்களுக்கு எதிராக மேலும் பல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட இருப்பதான ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இதே நேரத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பிரதான சூத்திரதாரியாக கோட்டபய அரசாங்கத்தினால் பெயரிடப்பட்ட நௌஃபர் மௌலவி உள்ளிட்ட 24 பேர் தற்போதைக்கு 6 வருடங்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எதிராக 13,000 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகை மூலம் 1000க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. இதே நேரத்தில் இந்த குறித்த வழக்குகள் தொடர்பான மேலதிகமாக அவர்கள் செய்யக்கூடிய குற்றங்கள் தொடர்பாகவும் தாக்கல் செய்யப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில குறித்த சந்தேக நபர்களுக்கு எதிராக தகவல்களை மறைத்தல், விசாரணைகளை வேண்டுமென்றே காலதாமதம் செய்தல், இவ்வாறாக பல குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் மேலும் பல புதிய வழக்குகளின் கீழ் அவர்களுக்கு அந்த கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த வழக்குகள் மேலும் அவர்கள் மீது முன்வைக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அவர்கள் மீது இவ்வாறான குற்ற வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழுவினுடைய பணிப்பாளர் நாயகம் சட்டத்தின் பிரகாரம் கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதனால் ஊழல்வாதிகள் அவர் மீதான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் இந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். அவர் ஊழல்வாதிகளுக்கு எதிராக செயற்படுவதனூடாக அவர் மீதான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாகத்தான் அவர் சொல்லியிருக்கின்றார். குறிப்பாக சட்டத்தரணியான சுனில் வட்டக்கலத்தான் இந்த ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அத்துடன் மேலும் பல விடயங்களை அவர் முன்வைத்திருக்கின்றார். அவர் முன்வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் தொடர்பாக பார்க்கிற போது அரச நிதியை மோசடி செய்தவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். இது மட்டுமன்றி ராஜபக்சர்கள் உள்ளிட்ட கடந்த கால ஊழல்வாதிகள் ஊழல் மோசடிகள் வெளிவரும் போது பல ஊழல்வாதிகள் தற்போது அச்சமடைய ஆரம்பித்திருக்கின்றார்கள். எனவே அம்பலமாகும் ஊழல் மோசடிகள்னால ராஜபக்சர்கள் கலக்கத்தில் இருப்பது போன்றுதான் அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. அது மட்டுமன்றி இந்த அரச நிதியை தவறாக பயன்படுத்தியவை, இல்லாட்டி அரசு நிதியை அவர்களுடைய காலத்தில் முறையற்ற விதத்தில் தங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தியவை என்பது தொடர்பாகத்தான் பல வழக்குகள் விசாரணைக்காக வந்திருக்கிறது. எனவே இந்த அரசு நிதியை மோசடி செய்தவர்களுக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. எனவே அந்த ஆணைக்குழுவினுடைய பணிப்பாளர் நாயகம் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊழல்வாதிகளுக்கு எதிராக செயல்பட்டதன் மூலமாக இப்படியாக பணியாளர் நாயகம் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். அரசு நிதி மோசடி செய்தவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்கப்படும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். குறிப்பாக ரக்பி வீரர் தாஜிதினுடைய படுகொலை தொடர்பில் புதிய விடயங்கள் வெளியாகும் போது நாமல் ராஜபக்ஷ அச்சமடைந்திருப்பதாக காவல்துறை திணைக்களத்தின் மீது அவர் தொடர்ச்சியாக இதனூடாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பதனூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லியும் அவர் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், சிராந்தி ராஜபக்ஷ தான் இந்த ஒரு கொலை சம்பவத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய நபர் என்ற ரீதியில் கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த நிலையில குறிப்பாக அவர் சிராந்தி ராஜபக்ஷ என்கின்ற போது அவர் நாமல் ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ இந்த ஒரு கொலைகள்ல சம்பந்தப்பட்டிருப்பார்கள். எனவே அப்படியான ரீதியில நாமல் ராஜபக்ஷ அவர்கள் மீது விசாரணைகள் இடம்பெறுகின்ற போது எதிராக சில விமர்சனங்களை முன்வைக்கின்றார் என்ற ரீதியில தான் அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. காவல்துறை அதிபருக்கு அதிகாரங்களை வழங்குவது தொடர்பில் எதிர்கட்சியினர் மக்கள் மத்தியில் தவறான நிலைப்பாட்டை வழங்கி இருக்கின்றார்கள். இந்த விடயம் தொடர்பில் எதிர்கட்சியின் உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க நாடாளுமன்றத்திற்கு பிரேரணை ஒன்றை கொண்டு வந்திருக்கின்றார். இந்த பிரேரணையில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு அரசியலமைப்பினூடாகவே பிரதமர் பதிலளித்திருக்கின்றார் என்ற விடயத்தை
கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமின்றி சுஜீவ சேனசிங்க முன்வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. சுயாதீன காவல்துறை ஆணைக்குழுவை அரசியல் மயப்படுத்த வேண்டிய அவசியம் அரசாங்கத்திற்கு கிடையாது என்று சொல்லியிருக்கின்றார். ஆணைக்குழுவினரால் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்திற்கு அமைச்சரவையே ஒரு சில அதிகாரங்கள் காவல்துறை அதிபருக்கு வழங்கப்பட்டுள்ளது. காவல்துறை ஆணைக்குழுவின் சுயாதீனத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்று அவர் சொல்லியிருக்கின்றார். என்னென்னு சொல்லிச்சுன்னா, இந்த குற்றங்கள் தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுக்கின்ற போது இதுல அரசாங்கம் தொடர்பட்டிருக்கிறது, அரசாங்கம் தான் கையாள்கின்றது. சுயாதீன ஆணைக்குழுவாக இருக்கக்கூடிய ஒரு ஆணைக்குழுவை இப்படியாக அரசாங்கம் அவர்களுடைய பழிவாங்கல் நோக்கலுக்காக செயற்படுகிறது என்ற ரீதியில் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் வெளிவருகின்ற போது இந்த விடயங்களை எல்லாம் தெரிவித்திருந்தார்கள். இதற்கு பதிலளிக்கும் விதமாகத்தான் இந்த ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். இதே நேரம் இன்னும் ஒரு செய்தியும் வெளியாகி இருந்தது. அதாவது தேசிய சுதந்திர முன்னணி தலைவர் விமல் வீரவன்ச நேற்றைய தினம் காலை 10 மணிக்கு தங்காளி பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு வருமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கின்றார். அது தொடர்பான செய்திகளும் நேற்றைய தினம் வெளியாகி இருந்தது. ஆனால் அவருக்கு அந்த அழைப்பாணை விடுக்கப்பட்ட போதிலும் அவர் வரவில்லை என்று சொல்லப்படுகிறது. சீனி மோதிரையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய போதைப்பொருள் மோசடி தொடர்பாக விசாரிப்பதற்காகத்தான் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக அவர்களூடாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய தாண்டாவி சனா என்கின்ற நபர், சந்தேக நபர் குறித்து ஊடக சந்திப்பில் விமல் வீரவன்ச ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அந்த கருத்து தொடர்பில் விசாரிப்பதற்காகத்தான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் அவரை நேற்றைய தினம் அழைத்திருக்கின்றார்கள். ஆனால் அவர் செல்லவில்லை என்று சொல்லப்படுகின்றது. இதே நேரத்தில் கடந்த 9ஆம் தேதியும் தங்காளி பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவு அவரை அழைத்திருக்கின்றார்கள். ஆனால் அழைக்கப்பட்டிருந்த அன்றைய நாளிலேயும் அவர் ஒரு வழக்கறிஞருடன் வந்து வாக்குமூலம் கொடுத்துவிட்டு சென்று விட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த அறிக்கையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் மேலதிகமாக போதாமை இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதாவது அந்த உண்மைகள் போதுமானதாக இல்லாததனால நேற்றைய தினம் அவர் மீண்டும் அழைக்கப்பட்டிருக்கின்றார். ஆனால் அவர் செல்லவில்லை என்று சொல்லி தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இதே நேரம் முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்சவனுடைய பாதுகாப்பு தொடர்பில் முறையான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்ஷ தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். பண்டாரவள்ளியில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போதுதான் இந்த விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன விடயங்களை பார்க்கிற போது நாட்டினுடைய குடிமக்களை பாதுகாக்கும் பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்கிறது. எனவே மஹிந்த ராஜபக்ஷவை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் இந்த அரசாங்கத்திற்கு இருக்கிறது என்று சொல்லித்தான் அவர் சொல்லியிருக்கின்றார். மேலும் பாதுகாப்பை மீளப்பெறும் போது அரசாங்கம் எந்த விதமான நியதிகளும் பேசவில்லை. எனினும் தற்போது குண்டு துளைக்காத வாகனங்களை மீளக் கோரும் போது மாத்திரம் கோரிக்கை கடிதத்தை இந்த அரசாங்கம் கேட்கின்றது. பாதுகாப்பு பறிக்கப்படும் போது இதில் எந்த விதமான அரசியல் ரீதியிலான நோக்கங்களும் இல்லை என்றே அரசாங்கம் கூறியிருந்தது. ஆனால் ஒரு பாதுகாப்பை கேட்கின்ற போது ஏன் அவர்கள் கோரிக்கை கடிதத்தை கேட்கின்றார்கள் என்ற ரீதியில் அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. எனினும் அது எப்படியாக தங்களுக்கு இப்படி நடக்கிறது என்ற ரீதியில் அவர் கேள்வி எழுப்பி இருக்கின்றார். எனவே இந்த அரசாங்கம் நாட்டு மக்களை பாதுகாப்பது மட்டுமன்றி முன்னாள் அரசு தலைவர்களுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லியும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். எனவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய பாதுகாப்பு தொடர்பில் முழுமையான ஆய்வு செய்து அவருக்கான பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று சொல்லி நாமல் ராஜபக்ஷ கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இவ்வாறாக பல செய்திகளை இன்றைய நாளில் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.